ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஒரு ஃபங்ஷனுக்கு தான் போயிட்டு வந்திருக்கோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே ருட்டீன் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்றோம் அப்படின்றத அப்படியே உங்க கூட ஷேர் பண்றேன். சாட்டர்டே மார்னிங் தான் காலையிலே எழுந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அப்பா வந்துட்டு தேங்காய்லாம் உடைச்சு போட்டுட்ருந்தாங்க. பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. அவ்ளோ தேங்காய் பூ வந்து கிடச்சிருந்துச்சு. நெறைய தேங்காய் வந்து முளைப்பு விட்டுட்டு உள்ள வந்து குட்டி குட்டி தேங்காய் பூ, அப்புறம் 1, 2 தேங்காய்ல பார்த்தீங்கன்னா நல்லா முழுசுமே தேங்காய் பூ இருந்துச்சு. அதெல்லாம் தான் எடுத்துட்டு சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கடையில வாங்கி சாப்பிட்டுருக்கேன். அத விட நம்ம தேங்காய்ல கிடைச்சது வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. சூப்பரா சாப்பிட்டு ஒரு 2, 3 தேங்காவ வந்து முளைப்பு விட்ட தேங்காவ வந்து நட்டு வச்சிருக்கோம். காலையில வந்து ஃபங்ஷன்லேயே சாப்பிட்டாச்சு. ஃபர்ஸ்ட்டு கம்யூனியன் ஃபங்ஷன் தான். ஸோ அத காலையிலேயே முடிச்சுட்டு வந்துருவாங்க. காலையிலேயே நாங்க போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. லஞ்சுக்கு வந்துட்டு அம்மா சாம்பார் தான் வச்சிருந்தாங்க. நேத்து ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் ஃபிஷ் மட்டும் எடுத்து வச்சிருந்தாங்க. அத சாம்பாருக்கு வந்து ஃப்ரை பண்ணா சூப்பரா இருக்குன்னு சொல்லி ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். ஈவினிங் வந்து கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு மாட்டுக்கிட்ட. அத கொஞ்சம் செஞ்சுட்டு அம்மாவும், அப்பாவும் பால் கறந்துட்டு இருந்தாங்க. இருட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோள மட்டும் அறுத்து வைக்க சொன்னாங்க. சோள பயிறு. அத தான் அறுத்து வச்சுட்டுருக்கேன். நான் சோளப்பயிறு அறுக்க போனா கூடவே வந்து தும்பி பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான். பார்த்தீங்கன்னா, சூரி பையனும் வந்து விளையாடுறதுக்கு கூடவே வந்தாச்சு. கடகடன்னு அறுத்து வச்சு நான் எடுத்து வெளியே வாரி வச்சுட்டேன். ஏன்னா, இப்ப எடுத்துட்டு போனா பால் கறக்கும்போது மாடு வந்து அப்படியே இத சாப்பிட்றதுக்காக நிக்கவே நிக்காது. அதனால அறுத்து மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு, அம்மா வந்து நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவினிங் டின்னருக்கு சமைக்கிற வேலையும் இல்ல. ஏன்னா மதியம் வச்ச சாம்பாரே இருந்துச்சுங்களா, அதனால தோசை மட்டும் ஊத்திக்கலான்னு சொல்லிட்டாங்க. தம்பி வந்துட்டு 2, 3 நாளா KFC சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். எல்லாரும் இருக்காங்க வாங்க சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு செய்யலான்னு சொல்லிட்டு கண்டிப்பா வான்னு சொல்லிட்டான். ஒரு 2, 3 திங்ஸ் மட்டும் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். மத்ததெல்லாம் வீட்ல இருக்கிறத வச்சே செஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறோம். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. எப்படி வந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் கலாய்ச்சிட்டே இருக்காங்க. ஏன்னா பெரியவங்க எல்லாம் நீங்க எப்படிதான் செய்றீங்க வந்து அத ஜஸ்ட் நீங்க வந்து நல்லா சிக்கன வந்து வறுத்து சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா. ஏன்னா இங்க வந்து இருக்கவங்க அவங்க சாப்பிட்டதும் இல்ல அப்பா, அம்மாவும். அதனால இது தந்தூரி செய்யும்போதும் சரி, இதுக்குமே தந்தூரி ஆனா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்டாங்க. இது வந்துட்டு எப்படி செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் நாங்க ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி அவங்கள வச்சு தான் டெஸ்ட் பண்றது. இருக்கிறத வச்சு வீட்ல இருக்கிறத வச்சு லோ பட்ஜெட் KFCன்னே சொல்லலாம். ஏன்னா நாங்க மோஸ்ட்லி இருக்கிற திங்ஸ் வச்சுட்டே தான் செய்ய போறோம். எப்படி வருது அப்படின்றத அப்படியே வாங்க பார்க்கலாம். மசாலாலாம் ஆட் பண்ணி செஞ்சுட்ருக்கேன். செஞ்சுட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு, மஞ்சப்பொடி, கர்டு, பெப்பர், அப்புறம் வந்து சோயா சாஸ், வினிகர் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரம் மசாலா, அப்புறம் மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சாச்சு. நடுவுல பார்த்தீங்கன்னா, நிக்கியும் வந்துட்டு நமக்கு என்னடா நல்ல வாசனை வருது, நமக்கு ஒரு பீஸ் கிடைக்குமான்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்கான். இதில குட்டியும் வேற நடுவுல நடுவுல வந்து ஒரே அலப்பற தான் பண்ணிட்டு இருக்கான். எல்லாமே சரி மேரினேட்லாம் நல்லா சூப்பரா பண்ணி வச்சாச்சு. ரெசிபிலாம் ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லி தம்பிலாம் ஒரே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. தம்பி ஒய்ஃப் எல்லாம். ஆனா வந்துட்டு நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறோம். அது எப்படி வந்து ஷூட் பண்றது? அதெல்லாம் ரெசிபிலாம் எதுவும் ஷூட் பண்ணல. எல்லாரும் சேர்ந்து தான் செய்றோம். தம்பி ஒய்ஃப் ஆளுக்கு ஆளுக்கு ஒரு இது. அவங்க வந்து மயோனைஸ் செய்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஃபர்ஸ்ட்டே நாங்க மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஒரு குத்து மதிப்பா தான் அளவு கூட எங்களுக்கு தெரியல. ஃபைனலா எப்படி வரப்போகுதுன்னு கூட ஒரு ஐடியாவும் இல்ல. பட் நல்லா சாப்பிடுற அளவுக்கு வந்துச்சுன்னா ஓகே தான். இது போலலாம் ஒரு தெரியாம வந்து ட்ரை பண்றது கூட ஒரு ஜாலியா தான் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணும்போது. தம்பி ஒய்ஃப் வந்து மயோனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வந்து நல்லா ஊறிடுச்சான்னு சொல்லி வந்து தம்பி செக் பண்ணிட்டே இருக்கான். எப்பதான் வந்து இத நீங்க பொரிச்சு குடுப்பீங்க, டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் இருக்க ஒரு ஆர்வம் தான் அது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெசிபி செய்யும்போது எப்படி வரும் அப்படின்ட்டு, அத எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்குற வரை நமக்கு அந்த ஆர்வம் வந்து குறையாது இல்லைங்களா? அதுபோல தான் எந்த ஒரு நாங்க புதுசு புதுசா ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். ட்ரை பண்ணிட்டு அத டேஸ்ட் பண்ற வரை அந்த ஆர்வம் அப்படியே தான் இருந்துட்டுருக்கும். ஒரு 1 ஹவர் வரை ஊறியிருக்கும். ஊறிருந்து போதும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம் சொல்லிட்டு, சரின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில மேல வந்து கோட் பண்ணுறதுக்கு வந்து மைதா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், சால்ட்டு, சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணோம். கொஞ்சமா பெப்பர் பவுடர் வந்து தான் ஆட் பண்ணியிருக்கோம். அத நல்லா வந்து கோட் பண்ணிவிட்டு தண்ணிலலாம் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் மட்டும் ஃப்ரை பண்ணோம். சுத்தமா தீஞ்சிருச்சு. ஏன்னா ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு. அத வந்து எடுத்து நிக்கிக்கு போட்டாச்சு. அடுத்த பேட்ச் தான் வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்கோம். தம்பியும் எப்படி தான் வருதுன்ற ஆர்வத்தில அவன் தான் செஞ்சுட்டு இருக்கான். நாங்க டிப் பண்ணி போட்டுட்ருக்கோம். அவன் தான் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கான்.
செகண்ட் பேட்ச் எடுத்தாச்சு. எடுத்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். கேஎஃப்சி மாரி இல்லைனா கூட ஓரளவுக்கு அது டெக்ஸ்சர்லாம் வந்துருந்துச்சு. டேஸ்ட்டு வந்து நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு பையனும் எப்படி தான் இருக்குது டேஸ்ட் பண்ணுறது ஒரே ஆர்வம் அவனுக்கும். அவனுக்கும் ஒரு 2 பீஸ் வச்சு மயோனைஸ், கெச்சப்லாம் வச்சு குடுத்தோனே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எடுத்துகிட்டு உள்ளே போய் தாத்தா பாட்டி கூட தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். டேஸ்ட் எல்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு. கிச்சன்லேயே உட்காந்து நாங்கள் எல்லாம் அப்படியே அரட்டை அடிச்சுட்டே சாப்பிட்ருந்தோம் சூடாவே. ஏன்னா ஆறுனா நல்லா இருக்குமான்னு தெரியல. அதனால சுட சுட அப்படியே உட்காந்து ஜாலியாக எல்லாம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஃபைனலாக தம்பியும் சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். அரட்டை அடிச்சுட்டே பார்த்தீங்கன்னா சரி பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்து உட்காந்தியாச்சு. பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்க அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. எல்லாம் பார்த்து அதை தான் சிரிச்சிட்டு இருந்தோம். அது என் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ காமெடியாக இருந்துச்சு. அப்பா அம்மாவோட மேரேஜ் ஃபோட்டோஸ், அப்புறம் நிறைய ஃபாரினர்ஸ்லாம் அப்போ வருவாங்களாம். வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அம்மா எனக்கு காமிச்சிருக்காங்க. நான் அப்படியே இடுப்பில் வச்சுட்டு அந்த நாங்கள் வேலை செய்யும்போதெல்லாம் எடுத்து கொடுத்த ஃபோட்டோஸ்லாம் அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். அதெல்லாம் தான் அப்படியே பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அண்ணாவோட ஃபஸ்ட்டு கம்யூனியனுக்கு எடுத்தது. அப்புறம் ஃபாரினர்ஸ்லாம் வந்து வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க எடுத்து கொடுத்த ஃபோட்டோஸ் அதெல்லாம். அப்புறம் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது எதுக்கோ ஒரு ஃபங்க்ஷன் அப்போ எடுத்தது. அப்போல்லாம் அண்ணா போடுற அந்த காஸ்டியூம்ஸை நான் போட்டுக்கிட்டேன். அவங்க போடுற பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு அப்படியே நிற்பாங்க. அப்படி தான் போட்டுட்ருப்பேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் தான் இதெல்லாம். அடுத்து சண்டே மார்னிங்லேருந்து தான் எடுத்துகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு காலையில் எழுந்ததும் கருணக்கிழங்குலாம் வெட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் செடி மட்டும் இருந்துச்சு. நட்ட பாதி செடியும் வந்து வெட்டி சமைச்சாச்சு. கொஞ்சம் மட்டும் நின்றுட்டு இருந்துச்சுங்களா, அதெல்லாம் வெட்டி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. விதைக்காக வந்து ஆடி பட்டத்துக்காக விதையெல்லாம் வந்து நல்ல கிழங்குலாம் எடுத்து அதை வந்து முளைப்பு கட்டுற மாதிரி வந்து வைப்பாங்க. ரொம்ப செடியாகாமல் அதை வந்து வைக்கோல் போட்டு அது மேலே சேறு போட்டு வச்சா நல்லா முளைப்பு கட்டிகிட்டு இருக்கும். அடுத்த பட்டத்துக்கு வந்து எடுத்து நடலாம் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. அதுக்கு தான் வந்து எல்லா கிழங்கும் வந்து வெட்டி எடுத்துகிட்டு நல்ல விதைக்கிழங்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் சேர்த்து அப்பா வந்து வைக்கோல்லாம் போட்டு அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா பறிக்க அவ்வளோ பழம் காய்ச்சிட்டு இருக்குது இந்த டைமு. டெய்லியும் பறித்து நிறைய பேருக்கு பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பறிக்க வந்துகிட்டே இருக்குது பழம். இன்றைக்கும் வந்து அவ்வளோ பெருசாக அவ்வளோ பழம் பழுத்துருக்கு. அதை தான் பறிச்சிட்ருக்கேன். பறித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா சமையல் வேலைக்கு வந்தாச்சு. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை பலகாரம் தான் ஊற்றிட்டு இருக்கேன். சாதமும் வந்து அப்படியே இன்னொரு அடுப்பில் வச்சாச்சு லஞ்சுக்கு. சாதம் வடிச்சிட்டு முட்டை பலகாரமும் ஊற்றி சாப்பிட உட்காந்தியாச்சு. அப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்ட சாப்பாடு. அவங்க வந்து வயலில் தண்ணி திருப்பணும் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. சாம்பார் தான் இருந்துச்சு. சாம்பார் வச்சுருந்தேன். ஏன்னா மதியத்துக்கு வந்து சாதத்துக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சாம்பார் முட்டை பலகாரம் வச்சு தான் அப்படியே சாப்பிட்டாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. சாப்பிட்டு முடிச்சது பார்த்தீங்கன்னா குளத்துல வந்து ஜேசிபி வேலை செய்ய வந்துச்சுங்களா, குடுகுடுன்னு இவனோட ஜேசிபி எடுத்துகிட்டு அவன் ஜேசிபி வேலை செய்கிற மாதிரி குடுகுடுன்னு ஓடிட்டான். கொள்ளலாம் நல்லா காஞ்சிடுச்சு. அதெல்லாம் மண் உள்ளே இருக்கிறதுல கொஞ்சம் வாரி கரை கட்டிட்டு அடுத்து மீன் விடுறதுக்காக எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவனை திரும்பி பிடிச்சிட்டு வந்துட்டு டே கொஞ்சம் நேரம் இருடான்னு சொல்லி வண்டி கழுவுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செடி நடுறேன்னு சொல்லிட்டு வாசல் முழுக்கும் பாக்ஸ்லாம் வச்சு மண் கொட்டி என்னென்னவோ செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுட்டு ஒரே அலப்பறை பண்ணிகிட்ருக்கான். இந்த ஒரு விலாக் நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து ஸ்கூல் இருக்குது. அதனால் அப்படியே மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டான விலாகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் மீ.